சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கின்ற 15வது நிமிடத்தில் உன் மனம் விரும்புகின்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தி உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, அது மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக வாழ்நாள் முழுமைக்கும் மறக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிடும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கை மனநிறைவோடு வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் என்னவோ, நீ விரும்புகின்ற விஷயங்கள் என்னவோ, இவை எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று சரியாக நடத்தி தருவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது எல்லாமே உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் மனதில் ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள். எல்லாம் சாதாரணமாக கடந்து செல்வதாக நினைத்து விடாதே. நாம் என்ன காரியத்தை செய்கிறோமோ அதைதான் அறுவடை செய்வோம். காலம் மெல்ல மெல்ல சுழலும், ஆனால் கணக்கை சரியான நேரத்தில் தீர்த்து வைத்துவிடும். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் உன்னை எவன் ஒருவன் அழ வைத்தானோ அவன் வாசல் தேடி போகும் என்பதை மறக்காதே. கர்மாவிற்கு கண்கள் இல்லைதான், ஆனால் அதற்கு யாரிடமிருந்து இந்த கர்ம பலன்கள் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை தேடிச் சென்று நன்றாக பழிவாங்க தெரியும். இன்று நீ வீசிய ஒவ்வொரு கல்லும் நாளை உன் தலைக்கு திரும்ப வரும் என்பதை மறக்கக்கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையை நீ சிதைத்தால் உன் வாழ்க்கை இந்த காலம் சிதைத்துவிடும். மறதி நிச்சயமாக மனிதனுக்கு உண்டு, அது இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் கர்மா எதையும் மறக்காது. நீ செய்த தர்மம் நிச்சயமாக உன்னை காத்து நிற்கும். நீ செய்த துரோகம் நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து இடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. தண்டனையை கொடுக்க இங்கு சட்டங்கள் தேவையில்லை. நேரம் வந்தால் அந்த கர்மாவை போதும். கர்மா என்பது பழி வாங்குவது மட்டும் கிடையாது, அது நீ செய்த செயலுக்கான நீதி என்பதை மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாவற்றிற்குமான நல்ல பலனை உன் அப்பா உனக்கு தருவார் என்பதை மட்டும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பார்வையில் உன்னை பிழையாக பார்த்துவிட்டால் அப்படியே இருந்துவிடு. சரி என்று நீ நிரூபிக்க ஒரு நாளும் போராடாதே. சண்டையினால் சோர்ந்த மனிதன் மனதின் கடைசி புகலிடம் என்ன தெரியுமா? அதுதான் அமைதி. அவர்கள் வாழட்டும், அவர்கள் சரிகளோடு நாம் விலகிச் செல்வோம் என்று சொல்லி உன்னுடைய அழகான தவறுகளோடு விலகிவிடு. உனக்கு தெரியுமல்லவா, உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று. எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு என் குழந்தை உடைந்துவிட்டு எவ்வளவு வழிகளை தான் மறைத்து இயல்பாக இருப்பது போல என் குழந்தை நடத்தி கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக போதும். இனிமேலும் உடைக்க எதுவும் இங்கு இல்லை. என் குழந்தையின் உயிரை தவிர. அதனால் இவை ஒவ்வொன்றையும் நீ மனதில் வைத்துக்கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வந்து உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக இனிமேலாவது உணர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்காகவே என்றும் இருக்கும் இந்த சாயப்பா இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முழுமைப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் முழுமையாக உன்னிடம் சேர்க்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கென்று இங்கு எதையெல்லாம் உணர முடிகிறதோ அதெல்லாவற்றையும் நிச்சயமாக நீ பொழிந்து உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் வரை இனி எதற்குமே என் குழந்தை நீ அஞ்சி நடங்கிட வேண்டாம். எந்த அவசியமும் கிடையாது. நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக இரு. உன்னோடு உடனிருந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதும் மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எப்படிப்பட்ட யோசனைகள் இருந்தாலும் சரி, இந்த யோசனைகளை நீ எந்த நேரமும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சிதைத்து விட்டார்கள் மனதை. அதன் பிறகு அதை எவ்வளவுதான் ஒட்ட வைக்க முயற்சி செய்தாலும் முடியவில்லை.
என் குழந்தையின் மனது நொறுங்கி போய் கிடக்கின்றது. இந்த அப்பாவின் அன்பு கிடைக்காதா என்று நம் வாழ்க்கை நல்லது நடந்து விடாதா? நம் அப்பாவின் ஆசையோடு என்றும் என் குழந்தைக்கு ஏமாற்றவும் தெரியாது, ஏமாற்றுபவர்களை புரிந்து கொள்ளவும் தெரியாது. என் குழந்தைக்கு தெரிந்தது எல்லாமும் எப்பொழுதும் சண்டையிடவும், வாக்குவாதம் செய்யவும், அடம் பிடிக்கவும், பிறகு எல்லாவற்றையும் மறந்து அப்பாவிடம் வந்து கண்ணீர் வடிக்கும். ஏனென்றால் எந்த ஒரு உறவுகளையும் வெளிப்படுத்த முடியாமல் என் குழந்தை சிதைந்து நிற்கிறதல்லவா? அதனால் கோபம் அதிகமாக வருகிறது. சரி, பரவாயில்லை. கடைசியில் அந்த கோபம் உச்சத்தை தொடும்பொழுது, வார்த்தைகள் விண்ணை முட்டும் பொழுது, இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று தோன்றும். எப்பொழுது என் குழந்தை என்னை தேடி வருகிறதல்லவா? அது போதும் என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன்னோடு நான் இருப்பேன். அன்பு எவ்வளவு ஆழமாக ஒரு அன்பாகவே இருந்தாலும், அது அலட்சியங்களை சில சமயங்களில் உன் மீது காட்டும்பொழுது விட்டுக் கொடுத்த போவதை விட விலகிப் போவது தான் நல்லது. எதனால் உன் அப்பா அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அப்பா, நீ சேர்த்து வைக்கத்தானே வேண்டும், நீ பிரித்து வைக்கத்தானே பார்க்கிறாய் என்று கேட்கலாம். ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் இல்லை என்று நீ யோசிக்கின்ற விஷயம், உன்னுடைய நிம்மதி நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்குகின்ற விஷயம், உன்னுடைய நிம்மதி, அந்த நிம்மதி உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்களில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அலட்சியம் என்பது உனக்கு நடந்தது போல நீ அவர்களுக்கு கொடுத்தால் மட்டுமே அதன் வலியும் வேதனையும் என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களும் வாழ்க்கையில் யதார்த்தத்தை நிச்சயமாக புரிய வைத்துவிட வேண்டும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து நீ மன நிம்மதியோடு இருக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொள். உனக்கான நம்பிக்கையும் கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து வரையிலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையும் முன்னையே வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னை வெற்றிக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கை எடுத்து வருகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் ஆள வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லும் சொல் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது உனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. முதலில் ஒரு சேமிப்பை தனியாக கொஞ்சமாக சேமித்தாலும் சேமிப்பு உன்னிடம் இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது உனக்கு பயன்படப் போகிறது. அதுவரையிலும் உன்னுடைய சேமிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இரண்டாவதாக எப்பொழுதும் வாழ்க்கையில் முடிந்த வரையிலும் தனித்து இருக்க பழகு. கொஞ்சம் கொஞ்சமாக மௌனத்தை பழகு. அவசியமற்ற வார்த்தைகளை ஒருபொழுதும் பயன்படுத்த யாருடைய மனதும் உன்னுடைய வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய மனது இன்னொரு வார்த்தைகளால் காயப்பட்டால் பரவாயில்லை. ஏனென்றால் உனக்கு நான் ஆறுதல் சொல்வேன். உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். என் அன்பு குழந்தையே, இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. பின்னால் ஒரு நாள் புரியும் நம் அப்பா சொன்ன வார்த்தைகள் எத்தனை அவசியமானது என்று. நம் அப்பாவின் வார்த்தைகள் நம் வாழ்க்கை எந்த அளவிற்கு மாற்ற நினைக்கிறது என்று ஒவ்வொரு வழியும் ஒரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. கடந்த காலத்தை நினைத்து நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். போனவரை போகட்டும் என்று விட்டுவிட்டு மீண்டும் ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய வாழ்க்கை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் நாம் முன்னெடுக்க வேண்டும். நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதில் நமக்கான ஒரு நன்மை நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை மகிழ்வித்து நாம் வாழ வேண்டும். முயற்சி செய்து பார். இன்றிலிருந்தாவது சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. பிடித்தது எல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைத்தது எல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைத்தது எல்லாம் மகிழ்ச்சியை முழுமையாக உனக்கு கொடுப்பதும் இல்லை. ஆனால் வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது அதுதான் மனித வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னோடு உடனிருந்து நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். அத்தனை இலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற வாழ்க்கை முழுமையிலும்
நம்மோடு இருப்பவர்களை நாம் நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற சில உறவுகளை நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு உடன் வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை எங்கே உடைகிறது, அத்தோடு அந்த உறவு முறிந்து போகும் என்பதுதானே உண்மை. நம்பிக்கை முடிந்துவிட்ட நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதுதானே உண்மை. உன்னோடு நான் என்ன சொல்ல எண்ணுகிறேன், உன்னோடு நான் எதை உணர்த்திவிட எண்ணுகிறேன், அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். மற்றவர்களின் பார்வையில் நீ பிழையாக இருக்கிறாய் என்றால் இருக்கட்டும், சரி என்று நிரூபிக்க உனக்கு சக்தி இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? அதனால் என் குழந்தை, எப்பொழுதும் உனக்காக நான் அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், உனக்கு நல்லதை நடத்த நான் வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.